ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. இந்த வாரம் வந்து ஒரு 2-3 நாள் லீவ் ஆகிடுச்சு ஸ்கூல். ஸோ அதனால் வந்து சாட்டர்டே ஃபுல் ஒர்க்கிங் டே போட்டாங்க பசங்களுக்கு. அவங்கள காலையில் ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். மதியம் லன்ச் வந்து அவங்களுக்கு கேரட் ரைஸ் பண்ணி கொடுத்ததுனால வரும்போது வந்து கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு சிக்கன் கிரேவி பண்ணி கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தது. அவ்வளோ ஏர்லியாக மார்னிங்கே வாங்கிட்டு வந்துட்டேன், ஒரு 8:30 போல். சரி, அப்போ சமைக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் ஒரு 1 o'clock போல் சமைச்சோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சாப்பிட்டு சூடாகவும் இருக்கும்னு சொல்லிவிட்டு சிக்கனை மட்டும் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நான் சிக்கன் எப்படி மேரினேட் பண்ணி வச்சேன்னா, நல்லா கழுவிட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், கொஞ்சம் தயிர், லெமன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது எப்பயும் மாதிரி வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, மேரினேட் பண்ண சிக்கன் அப்படியே மூடி வச்சுட்டு அடிக்கடி திறந்து கலக்கி விட்டனாலே வந்து நல்ல ஒரு சுவையான கிரேவி கிடைக்கும். தண்ணி கூட நம்ம இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. யூஸ்வலாக சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஒரு கிரேவி பண்ணுவோம், அது மாதிரி பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். பட் இது மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு குக் பண்ணும்போது சிக்கன் வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும், ரப்பரியாக இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நான் அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த கிரேவி பண்ணேன். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், இந்த மேரினேஷன் கூட வெங்காயம் தக்காளியும் நல்லா போட்டு வதக்கி நல்லா பிசைஞ்சு வச்சுருவேன். எண்ணெயும் ஆட் பண்ணி, எண்ணெய்னா ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் அது கூடயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா மூடி ஸ்லோ குக் பண்ணி திறந்து அடிக்கடி கலக்கி மட்டும் விட்டுருவேன். அப்போயும் வந்து தண்ணியை ஆட் பண்ணாமல், தாளிப்பும் இல்லாமல், ஆயிலும் லெஸ்ஸாக வந்து ஒரு கிரேவி வரும். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.